ஏன்டா இவ்ளோ லேட்டு? இன்னைக்கு நம்ம கல்யாண நாள்னு தெரியும்ல. உனக்காக நான் அவ்ளோ சமைச்சு வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி வா சாப்பிடலாம். ஹே, நான் வெளியவே சாப்பிட்டேன்டி. வெளியவே சாப்பிட்டியா? நான் உனக்காக இவ்ளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ஃபோன் பண்ணியாவது சொல்லலாம்ல. ஆக்சுவலி நானே போற ஐடியாலே இல்ல. எதிர்ச்சியா பிரியாவை பார்த்தனா, அவ கூப்பிட்டான்னு அப்படியே அவ கூடயே போயிட்டேன். எந்த பிரியா? நம்ம காலேஜ் தாண்டி. பிரியா பிரியா தெரியாது? இரு இரு இரு, இரு. நீ காலேஜ்ல ஒருத்தி பின்னாடி சுத்திட்டு இருந்தியே அவளா? ஆமா ஆமா, அவளே தான். ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தோமா, அவ கூப்பிட்டா, அதனால போனேன். அவ கூப்பிட்டா போனியா? அப்ப அப்படியே போயிருக்க வேண்டியதானே. எதுக்கு இங்க வந்த? ஏய், ஏன்டி எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க? ஆமா, சண்டை போட்டுட்டே இருக்க. நீ சொன்னது கரெக்ட் தான். நம்ம 2 பேருக்குள்ள ஃபீலிங்ஸே இல்ல. முக்கியமா உனக்கு சுத்தமா இல்ல. இருந்திருந்தா நம்ம கல்யாண நாள் இப்படி மறந்துருப்பியா? ஏய் நில்றி. இப்போ என்ன தாண்டி சொல்ல வர? என்ன சொல்லணும்ன்ற? நீ ஏன் ஒன்னு முடிவு பண்ணி வச்சிருப்பல, அத சொல்லு. எதுக்கு வீணா சண்டை போட்டுட்டு இருக்கணும்? சரி சொல்றேன்டி. ஆமா, நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருந்த வரைக்கும் எல்லாமே ஓகே. ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இங்க எதுவுமே சரியில்லை. நாம கொஞ்ச நாள் பிரிஞ்சிருக்கலாம். அப்போவாச்சும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரியுதான்னு பாப்போம். அப்பவும் செட் ஆகலனா மொத்தமா பிரிஞ்சு போயிடலாம். என்ன சொன்ன? என்ன சொன்ன? இப்ப என்ன சொன்ன? நான் போறேன். சத்தியமா திரும்ப வரவே மாட்டேன். ஓ, அங்கிள். பாப்பா உட்காரு. இல்ல பரவாயில்ல. கையிலங்க. கையல் மேலதான்ப்பா இருக்கா. நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. சாப்பிட சொன்னா சாப்பிட மாட்டேங்கிறா. காலேஜ் போக சொன்னா போக மாட்டேங்கிறா. நீயாவது ஏதாவது போய் சொல்லுப்பா. என்னாச்சு அவளுக்கு? சரி என்னன்னு பாத்துட்டு வரேன். சரிப்பா.